வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஏப்ரல் 6 2021 ஏப்ரல் 6 2021 நியூஸ் பேப்பர்ல வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன்ஸ் வரும், உங்களால பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் தாங்க. Moving on to the newspaper analysis for April 6, 2021. Important announcement from our channel. March 2021 Current Affairs MCQ 50 MCQ both in English and Tamil. PDFல இந்த லிங்க்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கோம். மேக் யூஸ் ஆஃப் இட். March 2021 Current Affairs Multiple Choice Questions both in Tamil and in English PDFல இருக்கு. இந்த லிங்கை டவுன்லோட் பண்ணி questions ஆன்சர் பண்ணி உங்களை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மூவிங் ஆன் டு த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஃபார் ஏப்ரல் 6, 2021. Here comes the first one. United States lift sanctions on ICC. அமெரிக்கா சர்வதேச நீதிமன்றத்திற்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது, விலக்கியுள்ளது. US President Mr. Joe Biden has lifted the sanctions imposed by the previous president Mr. Donald Trump on two top officials of the இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட். ஸோ முன்னாள் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல இருந்த 2 நீதிபதிகளுக்கு எதிராக ஆக்ஷன் எடுத்ததை யுஎஸ் தற்போதைய அமெரிக்க குடியரசுத் தலைவரான திரு ஜோ பைடன் அவர்கள் நீக்கியிருக்கிறார். ஸோ அது காலங்காலமா திமுக நம்ம ஊர்ல மாதிரி இவங்க எடுக்கிறது அவங்க ரிப்பீல் பண்றது, அவங்க எடுக்கிறது இவங்க ரிப்பீல் பண்றது மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் எடுத்தது எல்லாமே ஜோ பைடன் திரும்பவும் ரிவர்சல் பண்ணிட்டு இருக்கிறார். அதுதான் இப்போ மேக் யூஸ் ஆஃப் இட். ஏற்கனவே பருவநிலை மாற்றம் பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்ல டொனால்ட் ட்ரம்ப் வெளியே வரும்னு சொன்னாரு. இப்ப ஜோ பைடன் நாங்க திரும்பவும் சேர்ந்துப்போம் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் திஸ் இஸ் த செகண்ட் ஒன். இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஐசிசி. ஸோ அந்த நீதிமன்றத்துல இந்த 2 அபிஷியல்ஸ்க்கு எதிரான எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தற்போதைய அமெரிக்க குடியரசுத் தலைவரான திரு ஜோ பைடன் நீக்கியுள்ளார். ஸோ என்ன காரணம், இஷ்யூ என்ன, பிளாஷ்பேக் என்ன அப்படின்னா, ஐசிசி வாஸ் ப்ரோபிங் alleged crimes by US troops in Afghanistan, but the Trump administration was openly hostile to the tribunal for pursuing the prosecutions of Americans for actions in Afghanistan and Israelis for actions against the Palestinians. ஸோ மெயின் பிளாஷ்பேக் இதுல என்ன அப்படின்னா, ஐசிசி அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தான்ல அத்துமீறி என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது டொனால்ட் ட்ரம்ப் பண்ணக்கூடாது, நாங்க என்ன வேணா பண்ணுவோம், நீங்க எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதாவது அமெரிக்கன்ஸ் ஃபார் தேர் ஆக்ஷன்ஸ் இன் ஆப்கானிஸ்தான், அமெரிக்கா ஆப்கானிஸ்தான்ல எடுக்கப்படுற நடவடிக்கைகளுக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு எதிராக எடுக்கப்படுற நடவடிக்கைகளும் நீங்க எந்த விதமான கேள்வியோ இல்ல விசாரணையோ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதை மீறி ஐசிசி பண்ண போக அந்த 2 அபிஷியல்ஸை அவர் ஆக்ஷன் எடுத்திருந்தாரு டொனால்ட் ட்ரம்ப். ஸோ இப்போ அதை ரிப்பீல் பண்ணியிருக்கார். தட்ஸ் த மேட்டர். ட்ரிவியா. ICC came into force on July 1, 2002. ஜூலை 1, 2002
2002 ஐசிசி நடைமுறைக்கு வரப்பட்டது. இதனுடைய தலைமையகம் நெதர்லாண்டில் இருக்க த ஹேக், நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிற த ஹேக் அப்படிங்கிறது. நெதர்லாண்டோட தலைநகரம் வந்து ஆம்ஸ்டர்டாம். அதோட ஞாபகம் வச்சுக்கோங்க. நெதர்லாண்டோட தலைநகரம் ஆம்ஸ்டர்டாம். பட் ஐசிசி அங்க இருக்கிறது வந்து சர்வதேச நீதிமன்றம், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், ரெண்டுமே. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐசிஜே அப்படிங்கிறது, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், சர்வதேச நீதிமன்றம் ரெண்டுத்துக்குமே வந்து த ஹேக் நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கு, அங்கதான் இருக்கு. Moving on to the next for April 6, 2021, here comes the E9 Education Ministers Meet. E9 கல்வி அமைச்சர்கள் மாநாடு. கருப்பொருள் E9 Initiative Scaling Up Digital Learning to Accelerate Progress Towards Sustainable Development Goal 4 அப்படின்ற கருப்பொருள் நடைபெற்றது. ஸோ இந்த மாநாட்டில் அப்போ அந்த E9 எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ், அந்த நாட்டில் இருக்கிற கல்வி அமைச்சர்கள்லாம் வந்து டிஜிட்டல் லேர்னிங், அதாவது மின்னணு இணைய வழி கல்வியை மேம்படுத்துவதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா கொரோனா காலத்தில் இட் ஃபுல் ஆஃப் ஆன்லைன் கிளாஸஸ் அந்த இதுக்கு. ஸோ இப்போ அதுக்கான அடாப்டபிள் டெக்னாலஜி, ஸோ அது எல்லாமே கொண்டு வரணும். அதுவும் இல்லாமல் அது வந்து அந்த ஆன்லைன் டிஜிட்டல் லேர்னிங் வந்து எல்லா தரப்பான ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போய் ரீச் ஆகணும். இட் ஷுட் நாட் ஒன்லி டு பி ஃபோக்கஸ்ட் ஒன்லி ஆன் டயர் 1 சிட்டிஸ், அர்பன்ல மட்டும் அது ஃபோக்கஸ் ஆகாம இட் ஷுட் ரீச் அவுட் டு ஈச் அண்ட் எவ்ரி அடல்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. த இனிஷியேட்டிவ் இஸ் டு டார்கெட் மார்ஜினலைஸ்டு சில்ட்ரன் அண்ட் யூத் ஆஃப் த டிசைட். ஸோ இதில் வந்து ஒரு 3 ஃபோக்கஸ்க்கு அவங்க மெயினாக இது பண்ணியிருக்காங்க. 3 ஆஃப் த 2020 குளோபல் எஜுகேஷன் மீட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ் 3 இது பண்ணியிருக்கிறாங்க. சப்போர்ட் டு த டீச்சர்ஸ், ஆசிரியர்களுக்கு ஒத்துழைப்பு தருதல். இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்கில்ஸ், ஸோ மேம்பாட்டுக்கு நிறைய நிதி உதவி அளித்துதல். மற்றும் நேரோவிங் த டிஜிட்டல் டிவைட், அதாவது டிஜிட்டல் டிவைட் அப்படின்னா அர்பன்ல இருக்கிற இணைய வழி கல்வி கொள்கையை வந்து கிராமப்புறங்களுக்கும் கொண்டு வருது. அதுதான் நேரோவிங் ஆஃப் த டிஜிட்டல் டிவைட் அப்படிங்கிறது. E9 எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் மீட் முழுக்க இணைய வழியிலே இது நடைபெற்றது இந்த மாநாடு. இதுல எதுக்கும் ஹோஸ்ட் சிட்டி அப்படின்றதுலாம் இப்போக்கி கிடையாது. ட்ரிவியா, E9 இந்த எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது நடத்துறது வந்து யுனெஸ்கோ அமைப்பு. யுனெஸ்கோ ஹோஸ்ட் த E9 எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் மீட். மொத்தம் இதுல 9, அந்த E9 அப்படிங்கிறது 9 நாடுகள் இருக்கு. இந்த 9 நாடுகள் தான் வந்து உலக மக்கள் தொகையோட 50% மக்கள் தொகை இந்த 9 நாட்டில் இருக்கிறாங்க. 50% of the world population consists in this 9 countries. அந்த E9 countries என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as in the alphabetic order: பிரேசில், பங்களாதேஷ், சைனா, எகிப்த், இந்தோனேஷியா, இந்தியா, பாகிஸ்தான், மெக்சிகோ அண்ட் நைஜீரியா. பிரேசில், பங்களாதேஷ், சைனா, எகிப்த், இந்தோனேஷியா, இந்தியா, பாகிஸ்தான், மெக்சிகோ அண்ட் நைஜீரியா. இதுதான் சேர்ந்துதான் E9. ஸோ இந்த நாடுகளோட கல்வி அமைச்சர்கள் மாநாடு தான் இணைய வழி மூலமா நடைபெற்றது. இந்த E9 எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் நடத்துனது வந்து யுனெஸ்கோ அமைப்பு. Moving on to the next newspaper analysis for April 6, 2021, World Highest Bridge. இது ஏற்கனவே வந்ததும் இது ஒரு ஃபாலோ அப். ஸோ இந்தியன் ரயில்வே வந்து உலகின் மிக உயரமான ஒரு பாலத்தை கட்டி முடித்திருக்கு, செனாப் பிரிட்ஜ். சீனாப் பாலம் அப்படிங்கிறது. இந்த பிரிட்ஜ் வந்து USBR, உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் லிங்க் ப்ராஜெக்ட், உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் திட்டத்தின் கீழே இந்த பிரிட்ஜ் வருது. ஸோ த செனாப் பிரிட்ஜ் இஸ் லொகேட்டட் இன் த ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் இந்த உலகின் உயரமான பாலம் அமைந்துள்ளது. த ஹைட் ஆஃப் த பிரிட்ஜ் இஸ் 359 மீட்டர்ஸ், 359 மீட்டர் உயரத்தை கொண்டுள்ளது இந்த பாலம். செனாப் பிரிட்ஜ் இஸ் 35 meters higher than the Eiffel Tower in Paris. So பாரிஸ்ல இருக்க ஈஃபில் டவரை விட 35 மீட்டர் அதிகம். ஐ மீன் ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல், சி லெவல்ல இருந்து 35 மீட்டர் மிக உயரமாக உள்ளது இந்த செனாப் பாலம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு ஆர்கிடெக்சர் மார்வல் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் ரயில்வே வந்து எடுத்துக்கிட்டதுல இது மிகப்பெரிய ஒரு ஆர்கிடெக்சர் மார்வல் அப்படிங்கிறது. அந்த ஸ்டீல் பிரிட்ஜை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு மேல அந்த ரயில்வே ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட சீக்கிரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இட் ஹேட் கிவன் த நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட், நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாக இந்த செனாப் பிரிட்ஜை சொல்லப்பட்டிருக்கு, செனாப் பிரிட்ஜ். ஸோ இது வந்து அந்த இண்டஸ் நதியில ஒரு ட்ரிபியூட்டரி, அந்த 5 நதிகள் செனாப் பிரிட்ஜ். லொகேஷன் வந்து ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் இருக்குது. ஹைட்டு பார்த்துக்கோங்க 359 மீட்டர், அதுவும் முக்கியம். லொகேஷன் ஜம்மு காஷ்மீர், அது முக்கியம். ஈஃபில் டவரோட எவ்வளவு உயரம், 35 மீட்டர் பிளஸ் 35 மீட்டர் தான் த ஈஃபில் டவர் இன் பாரிஸ். இது மூணுமே MCQக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வேர்ல்டு ஹையஸ்ட் பிரிட்ஜ்.
Moving on to the next one for April 6, 2021, India, Russia. An important round of discussion between India and Russia today in New Delhi. ஸோ இன்னைக்கு நியூ டெல்லியில வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் மிஸ்டர் செர்கி லாவ்ராவ் இந்தியாவில் இருக்கிறார். செர்கி லாவ்ராவ் வந்து இந்தியாவில் இருக்கிறார். அவர் வந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரோட இன்னைக்கு பேச போறாரு. ஸோ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா இப்பதான் வந்து அமெரிக்கா அதிபர் திரு ஜோ பைடனோட ஒரு சிறப்பு தூதரா ஜான் கெரி வந்துட்டு போயிருந்தார் இந்தியாவில். ஜான் கெரி வந்துட்டு போன அடுத்த கொஞ்ச நாளிலே வந்து ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வர்றது வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி இந்த ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரான திரு லாவ்ராவ் வந்து சைனாவுக்கு போயிருந்தாரு. மார்ச் மாத இறுதியில சைனாவுக்கு போயிருந்தப்ப அங்க சைனாவும் ரஷ்யாவும் கூட்டா ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தப்ப அமெரிக்காவுக்கு எதிராக நாங்க மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. போத் கண்ட்ரிஸ் வில் புட் அப் எ ஜாயிண்ட் ஃப்ரண்ட் அகைன்ஸ்ட் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப வந்து இந்தியா அமெரிக்கன் ரிலேஷன் வந்து ரொம்ப ஜாயிண்ட்ல இருக்கு, ரொம்ப நெருங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. குவாடு கூட்டு பயிற்சி, மலபார் கூட்டு பயிற்சி, இந்த குவாட் அமைப்பு இது எல்லாமே வந்து அமெரிக்கா வந்து உள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரஷ்யாவுக்கும் பிரச்சனையை உருவாக்குது. சீனாவுக்கு இது சுத்தமா பிடிக்கல. பட் இந்த டைம்ல ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வர்றது வந்து சீனாவும் கீனா அப்சர்வ் பண்ணது, அதே போல அமெரிக்காவும் கீனா அப்சர்வ் பண்ணது. Russia held a summit on Afghanistan on March 18 where India was not invited. So ரஷ்யா வந்து மார்ச் 18, 2021 வந்து ஆப்கானிஸ்தான் அமைதி மாநாட்டை வந்து நடத்தி இருந்தாங்க. ஸோ அதுல வந்து இந்தியாவை வந்து ரஷ்யா வந்து கூப்பிடல. அதுவே மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்புனது. ஸோ இப்ப அவரு வந்து நாங்க அங்க என்னென்ன அந்த மீட்டிங்ல ஆப்கானிஸ்தான் அமைதி பேச்சுவார்த்தை, ஆப்கானிஸ்தான் பீஸ் மீட்ல என்னென்ன எடுத்தோம் அப்படிங்கறத சொல்லுவாரு ஜெய்சங்கர் அப்படின்ற மாதிரி பிரஸ் லிஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நாளைக்கு தான் நம்மளுக்கு ஃபுல் பிரஸ் லிஸ்ட் என்ன வரும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை முடிச்ச உடனே ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டர் பாகிஸ்தானுக்கு டைரக்டா டூர் போறாரு. ஸோ ஜஸ்ட் இமேஜின், இந்தியாவுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் பேசிட்டு பாகிஸ்தானுக்கு போறாரு. ஸோ China, Pakistan and America is keenly observing on the Russia's foreign ministry visits in India. Trivia: approximately 68% of the Indian military's hardware import came from Russia, making Russia the chief supplier of the defense equipment. ராணுவ தளவாடங்களை வந்து கிட்டத்தட்ட ராணுவ உதிரி பாகங்கள் 68% வந்து இந்தியா வந்து ரஷ்யாட்ட இருந்து தான் இறக்குமதி செய்வது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 68% of the Indian military hardware import is coming from the Russia. Moving on to the next one for April 6, 2021. Today எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் 2021. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2021. 16வது தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு நடைபெறுது ஏப்ரல் 6, 2021. ஸோ தமிழ்நாடோட கேரள மாநிலம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படுகிறது. ஸோ ஏப்ரல் 6, 2021 சந்தித்த தேர்தல்கள் வந்து தமிழகம், கேரளா மற்றும் புதுச்சேரி சிங்கிள் ஃபேஸ்ல. ஸோ தமிழக சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 234. 5 முனை போட்டி அப்படின்னு சொன்னாலும் மேஜரா 2க்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் எப்பவுமே தரப்போறோம். ஸோ ஏஐடிஎம்கே அலையன்ஸ் வெர்சஸ் டிஎம்கே அலையன்ஸ் வெர்சஸ் மக்கள் நீதி மையம், கமலஹாசன் நடிகர் அவர் துவக்கின கட்சி. தென் நாம் தமிழர் கட்சி, இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்புல இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி சீமான். Then versus Vijaykanth and TT Vidyanagaran alliance AMMK plus. So 5 cornered contestants. The focus will be on, as usual, with the 2 major Dravidian parties with DMK versus AMK. This will be the crucial election for the Tamil Nadu because the icon of the both the AMK and the DMK, both மிஸ்டர் கருணாநிதி and மிஸ் ஜெயலலிதா have been passed away. அவங்க 2 பேரும் மறைவுக்கு பிறகு நடைபெறுகின்ற முதல் சட்டமன்ற தேர்தல் இது என்பதனால் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ரிசல்ட்ஸ் வந்து மே 2, 2021 தேர்தல் முடிவுகள் மே 2, 2021 வெளியிடப்படும். ஸோ அந்த தேதியில வந்து தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், அசாம், கேரளா, புதுச்சேரி ஆகிய 5 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளும் வெளியிடப்படுகிறது. ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், கேரளா, அசாம் மற்றும் புதுச்சேரி ஆகிய 5 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மே 2, 2021 வெளியிடப்படுகிறது. ட்ரிவியா: இந்தியாவிலே அதிகமான சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் முதலிடத்துல உத்தரப்பிரதேசம் 403 சட்டமன்ற தொகுதிகள்,
இரண்டாவதுல வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம் 294 சட்டமன்ற தொகுதிகள், மூன்றாவது மகாராஷ்டிரா 288 சட்டமன்ற தொகுதிகள், நான்காவது பீகார் 243 சட்டமன்ற தொகுதிகள், ஐந்தாவது இடத்தில் தமிழ்நாடு 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. Moving on to the next one for April 6, 2021, here comes the one-liners. Odisha government has proposed a second biosphere reserve in the southern part of the state at Mahendragiri, a hill ecosystem having the rich biodiversity. ஸோ ஒடிசா மாநிலம் வந்து தன்னுடைய மாநிலத்தில் இரண்டாவது பயோஸ்பியர் ரிசர்வை வந்து மகேந்திரகிரியில் அமைக்க முடிவு செய்துள்ளது. நெக்ஸ்ட் ஒன், வியட்நாம்ஸ் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் Nguyen Xuan Phuc. Nguyen Xuan Phuc was sworn as the president of the Vietnam. வியட்நாம் நாட்டின் பிரதமராக இருந்த Nguyen Xuan Phuc அந்நாட்டின் குடியரசுத் தலைவராக பதவியேற்றுள்ளார். ஸோ இவர் வந்து பிரதமராக இருந்த டைம்ல வந்து ஹி வாஸ் எப்படி சொல்ற அந்த நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தி இருக்கிறாரு. அதே மாதிரி கொரோனால வந்து வியட்நாம் மக்களை நல்லபடியா காப்பாத்தி இருக்கிறதுக்காக வியட்நாம் மக்கள்கிட்ட இருந்தும் பாராட்டு மற்றும் உலக அரங்கிலும் அவருடைய பேர் புகழ்பெற்றது. The two prime minister who was acknowledged for the best service during the corona pandemic வந்து வியட்நாம் பிரைம் மினிஸ்டர் இப்ப வந்து அவர் பிரசிடென்டா இருக்காரு. அந்த நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர் ஜெசிண்டா ஆர்டர்ன், இவங்க ரெண்டு பேர் வந்து கிட்டத்தட்ட கொரோனா பேண்டமிக்ல வந்து அந்த கண்ட்ரி பாப்புலேஷன்ஸ்க்கு என்ன தேவையோ அதை வந்து நல்லாவே பண்ணிருக்கிறதாக அந்நாட்டு மக்களும் சரி இல்ல வெளியில இருக்கிற மக்களுமே சொல்லி பேர் பெற்றிருக்கிறது. வியட்நாம் பிரைம் மினிஸ்டர், நவ் த பிரசிடென்ட், அண்ட் தென் நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர். ஸோ இப்ப அந்த பிரைம் மினிஸ்டரா இருந்தவர், வியட்நாம் பிரதமரா இருந்தவர், வியட்நாம் நாட்டின் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள Nguyen Xuan Phuc அப்படிங்கிறவர். மியாமி ஓபன் 2021, மியாமி ஓபன் 2021 டென்னிஸ் விளையாட்டு போட்டி. போலந்து நாட்டைச் சேர்ந்த ஹியூபர்ட் ஹர்காக்ஸ் பட்டத்தை ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை வென்றுள்ளார். போலந்து ஹோப்ரெட் ஹோக்ராஸ் won the men's singles by defeating Italy's ஜானிக் சின்னர். இத்தாலி நாட்டைச் சேர்ந்த ஜானிக் சின்னரை வீழ்த்தி போலந்து நாட்டைச் சேர்ந்த ஹோப்ரெட் ஹாக்ராஸ் வந்து மியாமி ஓபன் 2021 ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை வென்றுள்ளார். அதே போல மகளிர் ஒற்றையர் பட்டத்தை ஆஸ்திரேலியாவின் ஐஸ்லாக் பார்ட்டி வென்றுள்ளார். இவர் வந்து கனடாவின் பியன்கா ஆண்ட்ரூஸை வீழ்த்தி இப்பட்டத்தை வென்றுள்ளார். மியாமி ஓபன் 2021 டென்னிஸ் போட்டி. மோஸ்ட்லி மென்ஸ் சிங்கிள்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போலந்து ஹியூபர்ட் ஹர்காக்ஸ் வந்து ஜெயிச்சிருக்கார். போலந்து நாட்டை சேர்ந்த மியாமி. இதுதான் அவர் ஜெயிக்கிற முதல் ஏடிபி பட்டம் இதுதான். ஸோ இந்த மியாமி ஓபன்ல தலை சிறந்த வீரர்களாக கருதப்படுகிற ராஃபேல் நடால், நோவோக் ஜோகோவிக், ரோஜர் ஃபெடரர் இவங்க யாருமே இதுல வந்து பங்கெடுத்துக்கல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். With this, I'm coming to an end for April 6, 2021 current affairs newspaper analysis video. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்க கமெண்ட்ல ஃபீட்பேக் அண்ட் சஜஷன் கொடுங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் உங்களால பார்க்க முடியும். தேங்க்யூ, ஹாவ் எ குட் டே அண்ட் பி சேஃப்.